ரீசெண்டாக நம்ம விஜய் சேதுபதி மற்றும் நித்யானோட ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கிற தலைவன் தலைவி அப்படின்ற ஒரு தமிழ் மூவி பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை நான் லாஸ்ட் வீக்கெண்டே பார்த்துட்டேன். ஸோ படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் ரிவ்யூ தான் போட டைம் இல்லை. இந்த படத்தோட கதைன்னு சொன்னோம்னா விஜய் சேதுபதியும் நித்யாமேனனுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறாங்க, லவ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் லவ் அரேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்குள்ள அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சண்டையிலையுமே கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆனால் எவ்வளோ சண்டை போட்டாலும் அடுத்த மறுநாள் வந்து கண்டிப்பாக ஒன்றும் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த சண்டை வந்து ரொம்ப பெருசாக முத்தி போய் 3 மாதமாக பேசாமல் இருந்து கடைசியில் விவாகரத்து பண்ணலான்னு ஸோ அவங்க முடிவும் பண்ணுறாங்க. அவங்க விவாகரத்து பண்ணாங்க இல்லையா, விவாகரத்துக்கு பண்ணதுக்கு பிறகும் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபன் ஃபில் ட்ராமா மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபன் எலமெண்ட்ஸ் கொட்டி கிடக்கு. ஸோ அந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வருது. ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஃபன்னாக நமக்கு காமிக்க முடியுமோ அவ்வளோ ஃபன்னாகவும் அவ்வளோ எமோஷனலாகவும் அவ்வளோ சீரியஸாகவும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல படம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நித்யனோட கேட் ரைடிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதியோட அந்த ஆக்டிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரால் இல்லாமல் யதார்த்தமாகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம். சூப்பரான படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் பார்த்த பிறகு உங்கள் எல்லாருக்குமே வரும். ஸோ மறக்காம இந்த தலைவன் தலைவி மூவியை நீங்கள் தேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ ஓடிடியில் வந்த பிறகு நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம் வீடியோ தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைமில் இந்த படம் இந்த மந்த் 3rd வீக்கில் நமக்கு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன். ஒன்ஸ் அஃபிஷியலாக அவங்க ப்ரீமியர் பண்ணதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த தலைவன் தலைவி மூவி இப்போ உங்களுக்கு தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ நல்லா எமோஷனல் எங்கேஜோட அந்த ஃபன் ஃபில் ட்ராமா நல்லா சூப்பரான என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமாக இந்த மூவி எடுத்திருக்காங்க. மறக்காம இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 4.5 கொடுக்கலாம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக வாட்சபிள் மூவியாக இந்த படத்தை நான் பார்க்குறேன்.